ஒரு நகரத்தின் மத்தியில் ஒரு பள்ளி இருந்தது. அந்த பள்ளியில் மாணவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக படித்து வந்தனர். அதில் ஒரு மாணவன் மட்டும் தான் கேட்ட அனைத்து நல்ல மற்றும் கெட்ட விஷயங்களை சுதந்திரமாக பேசும் தன்மை கொண்டவனாக இருந்தான். ஒரு நாள் பள்ளி மாணவர்களுடன் அந்த பையன் கேட்ட கெட்ட விஷயங்களை பேசிக் கொண்டிருந்ததை கவனித்த ஆசிரியர் அவனை தனியாக அழைத்து, நாம் எப்போது பேசினாலும் ஒரு அணையைப் போல் கெட்டவைகளை தடுத்து பேச வேண்டும் என்று கூறினார். அதற்கு அந்த மாணவன், நீங்கள் கூறும் விஷயம் எனக்கு புரியவில்லை என்றான். அதற்கு அந்த ஆசிரியர் அவனை பக்கத்தில் உள்ள ஒரு காட்டிற்கு கூட்டி சென்று அதில் மிக பிரம்மாண்டமாக உலவும் ஒரு பெரிய அருவியை காட்டினார். பிறகு மிகப்பெரிய காட்டாறாக ஓடும் ஒரு ஆற்றை காட்டினார். அதன் பிறகு ஒரு பெரிய அணைக்கட்டையும் காட்டினார். அந்த ஆசிரியர் அந்த சிறுவனை பார்த்து, நீ முதலில் பார்த்த அருவி மற்றும் காட்டாறு அப்படியே ஊருக்குள் வந்தால் இந்த ஊர் என்ன ஆகும் என்று யோசித்துப்பார். அந்த ஒரு மிகப்பெரிய அணை அதை தடுத்து ஒரு ஓடையாக மிதமான நீரை தருவதால் இந்த கிராமமும் இந்த கிராமத்தை சுற்றியுள்ள மக்களும் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறார்கள். அதுபோல்தான் நாம் பேசும்போது பல கெட்ட விஷயங்களை தடுத்து நல்ல விஷயங்களை மட்டுமே கூற வேண்டும் என்று கூறினார். அந்த மாணவன் அதை புரிந்து கொண்டு தான் செய்ததை எண்ணி வருந்தி, நான் இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று ஆசிரியரிடம் கூறி நல்லதை மட்டுமே பேச ஆரம்பித்தான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நாம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லிற்கும் உயிர் உண்டு என்பதை அறிந்து பேச வேண்டும் என்பதுதான். நன்றி.